Hello children, in the first lesson, what is the next subtopic we are going to learn is water pollution. So first we are going to know it of what is the water pollution. Contamination of water bodies by human activities is called water pollution. Contamination, what is the meaning of the contamination means some unwanted materials mixing with the water bodies. Water body, it may be the river, lake, pond, etc. etc. Then it will be making the normal water into the polluted water. That is only called it as the water pollution. The process only called as the water pollution. Clear? Next, our water resources. That is the pond, lake, river, canal and well are polluted by sanitary water, industrial wastes, insecticides, fertilizers, sewages, synthetic detergents, chemical fertilizer, oil, heavy metals and radioactive waste. See children, the water bodies, how it was polluted means due to the various factors. Okay, for example, sewage. So from the household wastes water, okay, industrial water, by using the farmers using different types of the chemicals, there is a fertilizers, insecticides, like that various factors will be mixing with the water sources and cause the water pollution. Clear? Next, these unwanted and harmful substances which pollute water are called water pollution. அப்படின்னா என்னது, இந்த unwanted substance எல்லாமே சரிங்களா வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணுது. அதாவது பொல்யூட்னா என்னது, கண்டாமினேட் பண்ணுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, வாட்டர். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர், அதாவது வாட்டரை பொல்யூஷனை மேக் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூட்டன்ஸ். த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் த வாட்டர் பொல்யூஷன் ஆர் கால்டு வாட்டர் பொல்யூட்டன்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் we are going to learn about source of the water pollution. எங்கெங்கெல்லாம் இந்த வாட்டர் பொல்யூஷன் வந்து நடக்குது, எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், sewage, domestic waste, chemical fertilizers and insecticides. So synthetic detergents and oil spills. எப்படிலாம் எதெல்லாம் வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன் மேக் பண்ணுறதுன்னா இங்கே ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட் மெட்டீரியல் அது வந்து வாட்டர் சோர்ஸோடு மிக்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை சீவேஜ், நம்மளுடைய அந்த வாட்டர் வேஸ்ட் வாட்டர்லாம் போகுது இல்லையா, அது இல்லாமல் டொமஸ்டிக் வாட்டர், டொமஸ்டிக் நம்ம வீட்டுங்கள்லேருந்து வேஸ்ட் வாட்டர் என்ட்ரு ஆகுது அதுவும். அப்புறம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அது இல்லாமல் இன்செக்டிசைட்ஸ்னா இந்த ஃபார்மர்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது. அப்படி இல்லைன்னா சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் அண்ட் ஆயில் ஸ்பில்ஸ். டிட்டர்ஜென்ட்ஸ்னால் சோப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆயிலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் என்ன ஆகுதுனாக்கா வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ். த டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் into rivers and lakes is one of the main causes of water pollution. நல்லா கவனிங்கம்மா. டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் அப்படின்னா என்னென்னா இண்டஸ்ட்ரியில் இருந்து அந்த வேஸ்டஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேஸ்டஸில் வந்து என்ன ஆகும், ஒரு சில பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்கும். அந்த பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணாமையே அந்த வேஸ்ட் வாட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்லேயோ இல்லை லேக்லேயோ வந்து பாஸ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ சரிங்களா, ஸோ தட் இஸ் ஒன்லி மெயின் ரீசன் ஃபார் த வாட்டர் பொல்யூஷன். தென் the industrial wastes contain harmful substances such as acid, alkalis and hot water. அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஹார்ம்ஃபுல்லான அது இட் மேக்கிங் த டேஞ்சரஸ், என்னென்ன டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசிட்ஸ் இருக்கும், ஒரு சில ஆசிட்ஸ் இருக்கும், அப்புறம் அல்கலிஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹாட் வாட்டர், தண்ணிங்களாம் என்ன சூடாக வரும். ஸோ இதெல்லாம் என்ன வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கெமிக்கல்ஸ் லைக் arsenic, lead, mercury and cadmium are released by the industries and it leads to toxicity in plants and animals. நல்லா கவனிங்கம்மா, என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகேவா, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்டஸில் என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குனாக்கா அர்சனிக், லெட்டு, மெர்க்குரி அண்டு கேட்மியம். சரிங்களா, ஸோ இது எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா டாக்ஸிட்டி, இட் இஸ் த காசிங் த பாய்சனஸ், டேஞ்சரஸ் போத் பிளான்ட் அண்ட் as well as animals. Sewage. So the dumping of sewage into rivers and lakes is the second major causes of water pollution in big cities. அதாவது சீவேஜ்னா குப்பை கூலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே லேக் ரிவர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே விசிறடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும், வாட்டர் பொல்யூஷன் வந்து காஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட், சோப்ஸ் அண்டு டிட்டர்ஜென்ட்ஸ்,
garbage, wrappers, plastics and other materials carried by the flowing water pollute the water bodies. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வேஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து அது ஃபுட் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை சோப்பாக இருக்கலாம், இல்லை டிட்டர்ஜென்ட்ஸாக இருக்கலாம், இல்லை குப்பைங்களாக இருக்கலாம், இல்லை ரேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், எவ்ரி திங் வில் பி என்டர் இன் டு த வாட்டர் சோர்சஸ் அண்ட் வில் பி காஸ் த water bodies pollution. Clear? Next, chemical fertilizers and then insecticides. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்டிசைட்ஸ் இது மாதிரி தான் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து இந்த மெஷின் யூஸ் பண்ணி இந்த இங்கே என்னன்னாக்கா பேடி ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த கிராப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்படி அது வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும், ஈவன் லேண்டு கூட என்ன ஆகும், பொல்யூட் ஆகும். அப்போ ரெயின் வரும்போது என்ன ஆகும், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாடிஸோட மிக்ஸ் ஆகி அந்த வாட்டர் பாடிஸில் இருக்கிற வாட்டர்ஸ் என்ன ஆகிடும், பொல்யூட் ஆகிடும்னு சொல்லிக்கிறாங்க. கிளியர்? So the excess use of the fertilizers and the pesticides causes water pollution because these chemicals are washed into the rivers and lakes with the rainwater. So they pollute the soil and the underground water also. So pesticides like DDT, that is expansion dichloro diphenyl trichloroethane, enter the bodies of aquatic animals and reach the human body by way of food chain. நல்லா கவனிக்கணும். ஸோ நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லேண்டுக்கு போகும். அதுக்கப்புறம் லேண்ட் இருக்கும்போது ரெயின் வரும்போது ரெயின் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லேக்ஸ் அந்தமாரி பாண்ட் அதுமாரி வாட்டருக்கு வந்து சப்ளை ஆகிடும். அந்த வாட்டர் பொல்யூட் ஆகிடும். அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும், அனிமல்ஸ்க்கு போகும். அனிமல்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும். அனிமல்ஸ் பாடியிலேருந்து என்னது ஹியூமன் பாடிக்கு வந்து என்ன ஆகிடுது, பாஸ் ஆகிடுது. அதாவது இந்த பிளான்ட் வேஸ்டஸ்லாம் அனிமல்ஸ் சாப்பிடும். அனிமல்ஸ் சாப்பிடும் போது அந்த அனிமல்ஸை ஹியூமன் பீயிங் எடுத்துக்கும் போது ஹியூமன் பீயிங்கும் அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டு அவனுடைய பாடியை வந்து டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ். Excess use of the synthetic detergents for washing purposes produces foam and they pollute the water. அதாவது டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபோம்ஸை நல்லா நுரை வரும், நிறைய நுரை கொடுக்கும் இல்லையா. அப்போ அந்த நுரையெல்லாம் லாஸ்ட்டாக திரும்பி வாட்டர் பாடிஸில் கலக்கும் போது என்ன வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆயில் ஸ்பில். ஆயில் லீக்கேஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ அஃபெக்ட் த மரைன் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ போட்டோ ஷிப்போ அதெல்லாம் போகுது இல்லையா, அதுலேருந்து ஆயில் லீக்கேஜஸ் வரலாம். இல்லை இண்டஸ்ட்ரியிலேருந்து வேஸ்டஸ் கொண்டு வந்து அந்த மரைன் வாட்டரில், மரைனா சி, அதில் வந்து அதோட மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அதில் இருக்கிற அந்த மரைன் ஆர்கானிசம்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to learn about prevention of the water pollution. எப்படி வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன்ஸ் வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் ப்ரிவென்ஷன். கிளியர்? ஸோ எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஷுட் பி அவாய்டட் இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட். அதாவது அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸு பெஸ்டிசைடாக இருக்கலாம், இல்லை இன்செக்டிசைடாக இருக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், அதை அவாய்ட் பண்ணலாம். அப்படி அவாய்ட் பண்ணும்போது பொல்யூஷனை தடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் ஷுட் பி minimized or biodegradable detergent should be used. அதாவது சிந்தட்டிக்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மேன் மேக் பண்ணுறால அந்த டிட்டர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணாமல் அதுக்காக பதில் எதுனாக்கா பயோடிகிரேடபிள், அதாவது லிவிங் ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசத்தால் வந்து அது டீகம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற டிட்டர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணும்போது பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரீஸ் அண்ட் ஷர்ப்ஸ் ஷுட் பி பிளான்டட் அலாங் வித் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் த லேக்ஸ். அதாவது ரிவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாஸ் ஆகிற வழி அந்த பிளேஸ்லையோ, அதாவது மூமெண்ட் அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்தனுடைய ரிவர் பார்ட்லேயோ, அப்படி இல்லைன்னா லேக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதனுடைய சரௌண்டிங்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம். அப்படி க்ரோ பண்ணும்போது என்ன பண்ணலாம், பொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Plastic wastes, food materials and vegetables should not be thrown into open drains. அதாவது பிளாஸ்டிக்கோ இல்லை ஃபுட் வேஸ்டஸோ இல்லை வெஜிடபிள் வேஸ்டஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பிளேஸில் வந்து த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ரைனேஜஸ்லாம் த்ரோ பண்ணக்கூடாது சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராப்பர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். கண்டிப்பாக அந்த சீவேஜ் வாட்டர் வேஸ்ட் வாட்டர்லாம் போகிறதுக்கு கரெக்டான வே இருக்கணும். அது வந்து ஸ்டாக்னன்ட் ஆகாமல் அது தனியாக போகிற மாதிரி வே இருக்கணும். அதை மேக் பண்ணும்போது நம்ம பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, that's all about the water prevention, children. There is a prevention of the water pollution. Next we are going to learn about waterborne diseases. அப்படின்னா என்னன்னாக்கா த்ரூ த வாட்டர் என்னென்ன டிசீஸ் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம்.
சரிங்களா? ஸோ illness caused by the microorganism present in the untreated or the contaminated water is called the waterborne diseases. illness அப்படின்னா நமக்கு உடம்பு முடியாத போகுது இல்லையா, அது எப்படி அக்கர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், எப்படி நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு டிசீஸ் காஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ட்ரீட்டட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர். அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வேஸ்ட் வாட்டர்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து பாய்சனஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமையே வாட்டர் சோர்சஸில் வந்து பாஸ் பண்ண விட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும், அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிசீஸ் வரும். அது பேருக்கு தான் என்னன்னாக்கா வாட்டர் பார்ன் டிசீசஸ். கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் morbidity and mortality in all age groups, particularly among children under 5 years of age. அதாவது நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி வருது, எதனால் வந்து நமக்கு உடம்பு சரியாதான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூட்டட் வாட்டர்னால. சரிங்களா? அதாவது அதை தான் அந்த பொல்யூட்டட் வாட்டர் நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும், வாட்டர் மூலிமா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா மார்பிடிட்டி அண்ட் தென் மார்டாலிட்டி. மார்பிடிட்டினா நம்ம உடம்பு சரியாது போகிறதுக்கும், அதுக்கப்புறம் டெத் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். சரிங்களா? எஸ்பெஷலி எந்த ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 years ஆஃப் த ஏஜ். ஓகே. ஸோ அந்த பொல்யூட்டட் வாட்டர் குடிக்கும் போது உடம்பு சரியாதாகும். அதுக்கப்புறம் ஒரு சில இறந்தே கூட போயிடுவாங்க, அதாவது சின்ன குழந்தைங்க எஸ்பெஷலி. Next, it is believed that 80% of all diseases in the world are caused by inadequate sanitation and polluted water. So, poverty, illiteracy, overcrowding and low health services are also directly or indirectly responsible for the prevalence of these diseases. அதாவது இந்த வேர்ல்டில் உருவாகிற டிசீஸில் 80% டிசீசஸ் எதனால் வருதுனாக்கா இன்அடிக்குவேட் சானிடேஷன், அது க்ளீனாக வச்சுக்காதாலும் ப்ளஸ் பொல்யூட்டட் வாட்டர் தாலும். அது மட்டும் இல்லாமல் பாவர்ட்டி, ஒரு சில படிக்காதுங்கிறாங்க. சரிங்களா? ஏழையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பற்றி அந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஒவ்வொரு பப்ளிக் பிளேஸில் எல்லாம் நிறைய பீப்புள் வந்து ஒரே இடத்துல வசிக்கலாம். இதனால் வந்து என்னவாகும், ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் த வாட்டர் பார்ன் டிசீசஸ். வாட்டர் பார்ன் டிசீஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Diarrhea, dysentery, typhoid and cholera are some of the common waterborne diseases. அதாவது காமனாக டயரியானா வாமிட்டிங், லூஸ் மோஷன் இருக்கும். டிசென்ட்ரினாக்கா பிளட்டே மோஷனில் போகும். சரிங்களா? டைஃபாய்டு வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபீவர். அப்புறம் காலரா. சரிங்களா? ஸோ இது மாதிரி டிசீஸ்லாம் என்ன ஆகுதுனாக்கா த்ரூ த வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறதால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்டு வைரஸ். எஸ்பெஷலி இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்து எதனால், எந்த மைக்ரோப்ஸால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியா அண்ட் ஆல்சோ த வைரஸ். நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்ப்ரெட் பை மாஸ்கிட்டோஸ். அதாவது இது மட்டும் இல்லாமல் இப்போ மலேரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வரும்னாக்கா வாட்டர் நிறைய சானிடேஷன் ஆகிட்டு அதில் மஸ்கிட்டோஸ் க்ரோ ஆகி அந்த மஸ்கிட்டோஸ் வந்து ஹியூமன் பீயிங்கோ இல்லை அனிமல்ஸ் வந்து பைட் பண்ணும்போது வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த காசேட்டிவ் ஏஜென்ட் அண்ட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபியூ வாட்டர் பார்ன் டிசீசஸ். அதாவது இங்கே எதை பற்றி கொடுத்துருக்காங்கனாக்கா எந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் த டிசீசஸ், அதாவது நேம் ஆஃப் த வாட்டர் பார்ன் டிசீசஸ், அது எது காஸ் பண்ணுது, அது வந்து அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டயரியா. சரியா? இது வந்து யார் காஸ் பண்ணுறாங்கன்னா பாக்டீரியா அண்டு பேரசைட்ஸ். ஓகேவா? அது என்ன பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சல்மோனெல்லா அண்ட் தென் சிஜிலா அண்டு ஈகோலி. இந்த டைப் ஆஃப் த பாக்டீரியா தான் வந்து என்ன ஆகுதுனாக்கா எது வந்து காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஈகோலி, இதுதான் சல்மோனெல்லா, இது வந்து என்னென்னா சிஜிலா அண்ட் தென் திஸ் இஸ் த, ஸோ தீஸ் ஆர் த பாக்டீரியா. அதுதான் என்ன பண்ணுதுனாக்கா இந்த டயரியா வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன சிம்டம் அப்படின்னா இன்டைஜஷன், ஸ்வெட்டிங், தென் அப்டாமினல் பெயின், வாமிட்டிங், ஸ்டொமக் க்ரம்ஸ். இது என்னென்னா சாப்பிட்டது ஜீரணம் ஆகாது. சரிங்களா? நல்ல உடம்புல வேர்க்கும், அப்புறம் ஸ்டொமக் பெயின் இருக்கும், அப்புறம் வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் ஸ்டொமக் க்ரம்ஸ், அப்படியே வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிசென்ட்ரி. இது எது காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா சிஜிலோசிஸ். ஓகே. அது எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியா தான். அது பர்டிகுலராக நேம் என்னன்னாக்கா சிஜில்லா. இதனுடைய சிம்டம் என்னன்னாக்கா பிளட் இன் ஸ்டூல், அதாவது மோஷனோட பிளட் வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் இன்டைஜஷன் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், வாட்டரில், அதாவது நம்ம வாமிட்டிங் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டினியூவாக நம்ம பாடியிலேருந்து வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும், லாஸ் ஆகிடும். அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர்னா டீஹைட்ரேஷன், தெர் இஸ் அ ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்புறம் ஃபீவர் இருக்கும்.
அப்புறம் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். கிளியர். நெக்ஸ்ட் ஒன் டைஃபாய்டு ஃபீவர். அது எதை காஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. அது என்ன பாக்டீரியா? சால்மோனெல்லா பாக்டீரியா டைஃபி அப்படின்னு இருக்குது. சால்மோனெல்லா பாக்டீரியோ டைஃபி அப்படின்னு இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஹை ஃபீவர். இது வந்து சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவராக இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், தலை வலிக்கும், அப்புறம் ஸ்டொமக் பெயின் இருக்கும், மசில் வீக்னஸ், அதாவது பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வெயிட் லாஸ் இருக்கும், அந்த பாடி பர்சனுடைய வெயிட்டு ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காலரா. அது எந்த பாக்டீரியா காஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. பாக்டீரியா நேம் என்னம்மா? விப்ரியோ காலரே. சரிங்களா? இது என்னுடைய சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவியர் டயரியா. ரொம்ப என்ன இருக்கும்? டயரியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் டீஹைட்ரேஷன், ரிமூவல் ஆஃப் வாட்டர். கிளியர். நெக்ஸ்ட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ. இது வந்து வைரல் டிசீசஸ். எந்த வைரஸ் இந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டஸ். அதில் ஏபி அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. சரிங்களா? அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், தென் இச்சிங், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ். ஸ்கின்னு அண்டு ஐஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். தென் லேக் ஆஃப் அப்பீடைட். இதுதான் மீனிங் தெரியும். வாமிட்டிங் தெரியும், ஃபீவர் தெரியும். யூரின் வந்து என்ன ஆகும்னாக்கா டார்க் கலரில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். இச்சஸ், எல்லோ ஸ்கின் அண்டு ஐஸ். அதாவது நம்மளோட ஸ்கின் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஐயும் என்ன கலர்னா எல்லோ கலர் டர்னாக இருக்கும். பசி எடுக்காது. அப்பிடைட்னா என்னென்னாக்கா பசியே இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் இ. ஓகே. இந்த இந்த மைக்ரோ ஆர்கானிசம், இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்து யார் காஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். அது எந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஹெப்பாட்டிட்டிஸ் இ. இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் and I lack of appetite. Same this only. The next subtopic we are going to learn about prevention of water diseases, waterborne diseases. அதாவது வாட்டர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகிற டிசீசஸ் வந்து எப்படி பரவாமல் தடுக்கலாம் அப்படின்ற மெத்தட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்ட். அதாவது நம்ம பர்சனலாக நம்மளுடைய பாடியை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் என்ன பண்ணலாம்? க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், குளோரினேட்டட் அண்ட் பாயில்டு வாட்டர் ஷுட் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங். அதாவது குளோரினேட்டட்னா குளோரின் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுவும் ப்ளஸ் அந்த வாட்டரை வந்து பாயில் பண்ணி குடித்தோம்னா நமக்கு வாட்டர் பார்ன் டிசீஸ் வராது. நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் பாயில்டு அண்ட் தென் பாஸ்டரைஸ்டு மில்க்கு. பால் இருக்கு இல்லையா, அது நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்படின்னா பாஸ்டரைஸ்டு பண்ண மில்க்கு வந்து எடுக்கும்போது நமக்கு டிசீஸ் வராதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி. அதாவது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் வேஸ்டஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும்? ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் டிசீசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த வாட்டர் பார்ன் டிசீசஸ் மென்ஷன்ட் அபோவ், there are many other diseases which are spread by vectors which breed in stagnant water in our surrounding. அதாவது வாட்டர் பார்ன் டிசீஸ் இல்லாமல் நம்மளுடைய சரௌண்டிங்கில் வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக, அதாவது ஒரே இடத்துல தேங்கி நிற்கும் இல்லையா, அதில் வந்து மொஸ்கிட்டோஸோ இல்லை ஃப்ளைஸ் அது மாதிரி இல்லை இருக்கிற இன்செக்ட்ஸ்லாம் வந்து அதில் க்ரோ ஆகிட்டு அது மூலிமா அதுக்கு தான் பேர் என்னன்னாக்கா வெக்டார்ஸ். ஓகேவா? அது மூலிமா டிசீஸ் வந்து சம்மத டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஸ் மொஸ்கிட்டோ ப்ரீட்ஸ் இன் ஸ்டாக்னண்ட் வாட்டர் அண்ட் இட் காசஸ் டெங்கு ஃபீவர். ஏடிஸ் மொஸ்கிட்டோஸ் இது வந்து ஒரு டைப் ஆஃப் மொஸ்கிட்டோஸ். அதுக்கேவா அது என்ன ஃபீவர் காஸ் பண்ணோம்னாக்கா டெங்கு. எதில் இந்த இது க்ரோ ஆகும்? ஸ்டாக்னண்ட் வாட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி பிக்ஸ் ஃபீட் இன் த ஸ்டாக்னண்ட் சீவேஜ் வாட்டர். The pigs infected by virus spread swine flu. அதாவது பிக் இருக்கு இல்லையா, பன்னி தெரியும் இல்லைங்களா, அது என்ன பண்ணும்? சீவேஜ் வாட்டர், சீவேஜில் ஸ்டாக்னண்ட் வாட்டர்லேருந்து ஒரு சில ஃபுட்டு வந்து சர்ச் பண்ணி எடுத்து சாப்பிடும். ஸோ அது மூலயமா என்ன ஆகும்? அதனுடைய பாடிக்கு வைரஸ் என்ட்ரு ஆகிடும். அந்த பிக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் என்ன டிசீஸ் வரும்னாக்கா ஸ்வைன் ஃப்ளூ. கிளியர். நெக்ஸ்ட்டு டெங்கு ஃபீவர். டெங்கு இஸ் எ வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் பை ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் that bite during daytime. டெங்கி ஃபீவர் வந்து யார் காஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ. ஓகேவா? ஃபீமேல்னால் தெரியும். இது வந்து எப்போ இது வந்து இந்த மஸ்கிட்டோஸ் பைட் பண்ணோம்னாக்கா டே டைமில் தான், நைட்டில் கிடைக்காது. ஸோ தே ப்ரீட் இன் க்ளீன் ஸ்டாக்னண்ட் வாட்டர் ஃபவுண்ட் இன் கண்டெய்னர்ஸ் அண்டு ஓல்டு டயர்ஸ். நல்லா கவனிக்குமா, இந்த மஸ்கிட்டோஸ் வந்து க்ளீன் வாட்டர், க்ளீனாக இருக்கணும், ஆனால் தண்ணி தேங்கி இருக்கணும். அந்த வாட்டரில் தான் வந்து என்ன ஆகும்? ப்ரீட் ஆகும். அதாவது அதனுடைய நிறைய முட்டை போட்டு அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ அது வந்து
அது கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வாட்டர் சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அது இல்லாமல் ஓல்டு டயர்ஸ்லாம் இருக்கும், அதில் தண்ணி தேங்கி இருக்கும், மழை வத்தனிலாம். ஸோ அதில் இருந்தால் இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். சிம்டம்ஸ் மே இன்க்ளூட் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்டேக், மசில் அண்டு ஜாயிண்ட் பெயின் அண்டு கேரக்டரிஸ்டிக் ஸ்கின் ரேஷ். நல்லா தெரியும், நல்ல ஃபீவர், ஹை ஃபீவராக இருக்கும், ரொம்ப தலைவலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்குது சொல்லுவாங்க. அப்புறம் ஜாயின்ஸ்க்குலாம் பெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்கும், ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் இருக்கும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதர் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டெங்கு ஃபீவர் டைப்பிக்கலி பிகின் 3 to 14 days ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன். அதாவது அந்த ஃபீமேல் ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம பாடியில் இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் 3 to 14 days ஆஃப்டர் ஒன்லி வி கேன் நோ த இன்ஃபெக்ஷன். நம்ம பாடியில் என்ட்ரு ஆகி 3 நாள்லேருந்து 14 நாள் ஆன பிறகு தான் நமக்கு இந்த சிம்டம்ஸே தெரிய வரும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட். அதாவது பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்கும் நம்மளுடைய ரெட் பிளட், அது பிளட்னுடைய ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இது. அது வந்து என்ன ஆகும்னாக்கா கம்மியாகும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின், அடிக்கடி என்ன ஆகும், வயிற்று வலி இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ரெகுலர் வாமிட்டிங் வித் பிளட்டு. வாமிட் வந்து எப்படி இருக்கும், பிளட்டோட இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த டெங்கு ஃபீவர் வந்து எப்படிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் வராமல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரே த ஹவுஸ் வித் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. அதாவது ஆன்டி மஸ்கிட்டோன்னு நம்ம மஸ்கிட்டோ வராமல் அழிக்கிற ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட்ராய் பண்ணலாம். அப்படின்னா ட்ரை டு வியர் கிளாத்ஸ் தட் கவர் ஸ்கின் ஏரியாஸ். நம்மளுடைய பாடி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி என்ன பண்ணலாம், மஸ்கிட்டோஸ் கடிக்காத மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டியூரிங் ஏர்லி மார்னிங் அண்டு ஈவினிங். மார்னிங்கை காலையில் வெடிகாலத்துலேயும் ப்ளஸ் ஈவினிங் டைமில் என்ன பண்ணணும், விண்டோஸ் டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து do not leave stagnant water anywhere in and around the house. நம்ம ஸ்டாக்னன்ட் வாட்டர் எங்கேயும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படியே தேக்கி வைக்கக்கூடாது. ஸோ அது மூலயமா என்ன ஆகும், மஸ்கிட்டோஸ்லாம் க்ரோ ஆகிட்டு நம்மளோட டிசீஸுக்கு வந்து காசு பண்ணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுனாவே நம்ம என்ன பண்ணலாம், டெங்கு ஃபீவர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். சப்போஸ் டெங்கு வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டெங்கு இஸ் காஸ்ட் பை எ வைரஸ் அண்ட் ஸோ தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் க்யூர். சரிங்களா, இது வைரல் டிசீஸ். மோஸ்ட் ஆஃப் த வைரல் டிசீஸ்க்கு என்னது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டே இருக்காது, அது க்யூர் பண்ணுறதே என்னது கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா COVID-19 ஆல்சோ வைரல் டிசீசஸ் இல்லையா, கொரோனா வைரஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் அதனுடைய கோட்டிங் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியுது, மெடிசன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் எ ஹை ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் கேன் டீஹைட்ரேட் த பாடி. ஸோ த பர்சன் ஷுட் ட்ரிங்க் க்ளீன் வாட்டர். ஸோ வாமிட்டிங் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய பாடியில் இருக்கிற வாட்டர் லாஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி நிறைய எப்பயுமே ஃபீவர் வந்து என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன் சால்ட் கேன் ஹெல்ப் ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட்ஸ் அண்டு மினரல்ஸ் லாஸ்ட் இன் த பாடி. ரீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சால்ட்டு சுகர்லாம் நம்ம என்ன பண்ணணும், வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் லாஸ் ஆகுது இல்லையா, அப்போ நம்மளுடைய பாடியில் இருக்கிற மினரல் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி சால்ட் கண்டென்ட் சப்ஸ்டன்ஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேக்கிங் பெயின் கில்லர்ஸ் லைக் Tylenol or paracetamol can help to reduce fever and ease pain. அது வந்து ஃபீவர் ரிடியூஸ் பண்ணுறதுக்கான டேப்லெட் தான். ஓகேங்களா, பேராசிட்டமால் இல்லை டைலினால் எடுத்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் சப் டாபிக் வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சில்ட்ரன். Swine flu or otherwise it is called as the H1N1 virus. Clear? So swine flu is a respiratory disease caused by influenza virus that infects the respiratory tracts of pigs and result in barking cough. கவனிங்க, ஸ்பைன் ஃப்ளூ எந்த பார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பிரேட்டரி. சரிங்களா, இது எந்த வைரஸ் காஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஓகே, ஸோ தட் இன்ஃபெக்ட் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஆஃப் பிக்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் பார்க்கிங் காஃப். ஓகேவா, அது ஆக்சுவலாக எந்த அனிமல்ஸினுடைய ரெஸ்பிரேட்டரி வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிக்கு. சரிங்களா, அது இல்லாமல் பார்க்கிங் காஃப். ஓகேவா, அண்ட் ரிசல்ட் இன் த பார்க். ஸோ அப்போ அந்த பிக்குக்கு என்ன இருக்குனாக்கா காஃப் இருக்கும். அந்த காஃப் மூலயமா அந்த வைரஸ் வந்து என்ன ஆகும், என்விரான்மெண்ட்டில் என்ட்ரு ஆகும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்லேருந்து அது எங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகணும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ். சரிங்களா. ஸோ பீப்புள் ஹூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு பிக்ஸ்
ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன். அதாவது பிக்கு கூடயே இருப்பாங்களே ஒரு சிலர்லாம், அவங்களுடைய என்விரான்மெண்ட் பக்கத்துலேயே பிக் இருந்துச்சுன்னா அந்த பிக்குக்கு இந்த H1N1 வைரஸ் என்ட்ரு ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணால் அந்த என்விரான்மெண்ட்லேருந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பை கீப்பிங் அவர் சரௌண்டிங்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் சீவேஜ் வாட்டர் வி கேன் அவாய்ட் எக்ஸ்போஷர் டு பிக்ஸ். ஓகேவா, என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் வந்து பிக்கெலாம் இல்லாமல் பார்த்துக்குனா இந்த H1N1 ஸ்வைன் ஃப்ளூ வந்து நம்மளால் வராமல் பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நேம் ஆஃப் த டிசீஸ், காசேட்டிவ் ஏஜென்ட், அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். டெங்கு ஃபீவர் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. டெங்கு ஃபீவர் யார் காஸ் பண்ணுறா? வைரஸ். அது என்ன வைரஸ்? ஃப்ளேவி வைரஸ். கிளியரா? அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏற்கனவே பார்த்துட்டோமா, ஹை ஃபீவராக இருக்கும், சிவியர் ஹெட்ஏக் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், ஜாயின்ஸ் பெயின் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் அது இல்லாமல் வாமிட்டோடு என்னவா இருக்கும், பிளட் மிக்ஸ் ஆகிட்டு வாமிட் வரும், அண்ட் தென் ஸ்டொமக் பெயின் இருக்கும். இது எல்லாம் மீனிங் தெரியும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்வைன் ஃப்ளூ, அதுதான் H1N1 சொல்கிறோம். இதுவும் வைரஸ் தான் காஸ் பண்ணுது. என்ன வைரஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஓகே, இதனால என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், தென் இன்டைஜஷன், நாசல் செக்ரீஷன். புரியுதுங்களா? ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அதாவது நோஸ்லேருந்து அந்த லங்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே என்னென்னா பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாது. தென் நாசல் செக்ரீஷன், அந்த நோஸ்லேருந்து என்ன அந்த லிக்விட் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த lessons. Thank you children.